சீமே ஜனங்க நமஸ்காரம். ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு மிஸ்டீரியஸான நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஒன்று பார்த்தேன். அந்த சீரிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். மோஸ்ட்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸை விரும்பி பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த சீரிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சீரிஸ் என்னன்னு தெரியணுன்னா மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலி அந்த சீரிஸ் என்னென்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க தான் மெயின் பிளாட். அவங்க கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் ஏறி இன்னொரு பிளேஸுக்கு போகிறாங்க. போகும்போது இவங்க ஃப்ளைட்டில் ஏறி மேலே போகும்போது இந்த மிட் ஏரில் என்ன ஆகுதுன்னா, ஒரு க்ளவுட் ஸ்டார்மில் மாட்டிடுவாங்க. அதுலேருந்து எப்படியோ இப்படி பண்ணி எப்படியோ எஸ்கேப் ஆகி திருப்பி வந்து லேண்ட் ஆகிடுவாங்க. லேண்ட் ஆகி அங்கேருந்து இறங்கும்போது அங்கே அந்த ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, ஃப்ளைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறக்கி கூப்பிட்டு போகிறதுக்கு செட் ஆஃப் போலீஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறக்கிட்டு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நிற்க வைப்பாங்க. நிற்க வைக்கும்போது இந்த மெயின் பிளாட் அவங்க ஃபேமிலி போய் எதுக்காக எங்களை இப்படி வைக்கிறீங்கிறது தான் அவர் அதில் ஒரு ஹெட் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் 5.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டீங்க, இப்போ பார்த்தா திடீர்னு இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் லேண்ட் ஆகுறீங்க, நாங்கள்லாம் அதுதான் நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் இந்த ஃப்ளைட்லேயே எல்லாமே இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தான் சீரீஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் சரி ஓகே, இவங்களால மெடிக்கல் செக்கப் கொண்டு போய் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சக்கப்புறம் என்ன ஆகணும்னா, நம்ம மெயின் பிளாட் அவங்களுக்கு வந்து ஒரு காலிங் ஒன்று வருது. இந்த காலிங் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அழகிய தமிழ் மகன் படம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த படத்தில் விஜய்க்கு எப்படி நெக்ஸ்ட் நடக்கிறது முன்னாடியே ஒரு ட்ரீம் மாதிரி தெரியுமோ, ரியல் லைஃப்லேயே ஒரு ட்ரீம் மாதிரி தெரியுமோ, அதே மாதிரி தான் இவங்களுக்கு தெரியும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, அந்த ஃப்ளைட்லேருந்து எல்லாருக்குமே இந்த ட்ரீம் தெரியும். எல்லாருமே இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஒரு கெட்ட கனவாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மெயின் பிளாட்ஸ் மட்டும் இல்லை, இதில் என்னமோ ஒன்று இருக்குது, இது என்னமோ நம்மளுக்கு சொல்ல வருதுன்னு சொல்லி அதை நோக்கி ஃபாலோ பண்ணுவாங்க. போக தான் உங்களுக்கு தெரியுது, ஒரு சர்டன் டேட், ஒரு 5.5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு சர்டன் டேட்குள்ளே நம்ம எல்லாருமே இறந்துருவோம், அந்த ஃப்ளைட்டில் இருந்து எல்லாருமே இறந்துருவோம். நம்ம இந்த காலிங்கை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் அதுக்கான விடை கிடைக்கும், நம்ம எப்படி வாழணுங்கிறது விடை கிடைக்குங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில் இவங்க இறப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரீஸ் தான் இது. இந்த சீரீஸ் பேர் என்னென்னா மேனிஃபெஸ்ட். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா, இல்லை இந்த சீரீஸோ பார்க்க தெரியலனா, மோஸ்ட்டாக இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் விரும்பி பார்க்குறவங்க இந்த சீரீஸ் பார்க்கலாம். அன்டில் தட் பாய். ஆனால் முக்கியமான ஒன்று விஷயம், நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அந்த சீரீஸ் ஹவு டு யூ ஃபீல், அந்த பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, ஹவு டு யூ ஃபீல்ங்கிறது. தேங்க்யூ.